இப்ப நீ வாய மூடிக்கிட்டு பரிசம் போடல, உன் மேல கேஸ போட்டு உள்ள வைப்பேன். 4 நாள் நல்லா தூக்கி போட்டு மிதிப்பேன். பரவாயில்லையா? இல்ல இல்ல, நான் பேசல, நான் பேச மாட்டேன். ஐயா சொல்லுங்க. இனிமே அவர் பேச மாட்டாரு. நீங்க செய்யறத செய்யுங்க. சரி. அப்பனே முருகா, காப்பாத்துனப்பா. பரணியும் சம்முவமும் சொன்னப்ப எனக்கு புரியல. ஆனா அவங்க சொன்னபடி இந்த சேலைய நான் மாத்திருக்காட்டி ஊரு முன்னாடி நான் அசிங்கப்பட்டிருப்பேனே. இப்ப தப்பிச்சாச்சு. ஆனா என் பொண்ணோட பரிசுத்துல நான் கடைசி வரைக்கும் கூட இருந்து எல்லாத்தையும் செய்ய முடியலையே. இப்போ நான் என்ன செய்ய? ஐயா, அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு வந்தோம். இப்ப நாமளே அசிங்கப்பட்டு நிக்குதோமே. பஞ்சு வேற காரி துப்பிட்டு போயிருக்கா. வீட்டுக்கு போனா என்னென்ன செய்ய போவதாலோ தெரியலையே. உனக்கு பஞ்சு பஞ்சு என்ன எனக்கு? மாப்பிள்ளையோட தாய் மாமனாரே, நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. ஆத்தூர் அழகிரி கமலா தம்பதியின் மகனான மணமகன் திருநிறை செல்வன் வெங்கடேசனின் தாய் மாமன் சந்தனமாகிய நான் பெரியவர்கள் கூடி பேசி முடித்த இந்த திருமணத்திற்கு மனப்பூர்வமாக நான் சம்மதிக்கிறேன். பொண்ணோட தாய் மாமா, உங்களுக்கு பூர்ண சம்மதம் தானே? பரிபூர்ண சம்மதங்க. பரிசு சேலைய வாங்கி நான் சந்தோஷமா பொண்ணுகிட்டு தரேன். இந்தாங்க மாலைய ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்குங்க. வைகுண்டம் சார்வால் இதுல சைன் பண்ணுங்க. போடுங்க. ஏம்ல, என்ன அம்மா வந்து இங்கிட்டு நிக்கு? இப்ப யாராச்சும் பார்த்தாங்கன்னா? டேய், மனசார நின்னு பாக்கட்டு சண்முகம், விடு. அத்தை, சந்தோஷமா? பரணி யாருக்கு செய்ய பண்ணுதா? அத்தை, போங்க, போதும் போங்க. சரி, நான் போறேன். ஓஹோ, அப்படியா சேதி? அப்ப இங்கத்தான் இருக்கா? சனியா, சொல்லுங்கய்யா. எல்லாரும் ஓடி வாங்க, ஓடி வாங்க. சௌந்தர பாண்டி ஐயா சமூகத்தை கத்தியால குத்திட்டாரு.
சௌந்தரபாண்டி ஐயா சம்பவத்தை குத்திட்டாரு. சௌந்தரபாண்டி ஐயா சம்பவத்தை குத்திட்டாரு. ஓடி வாங்க, ஓடி வாங்க. சம்புவா, சௌந்தரபாண்டி ஐயா சம்பவத்தை குத்திட்டாரு. ஐயோ, எங்க ஐயா சம்பவத்தை குத்திட்டாரு. சம்பவத்தை குத்திட்டாரு. டேய், நடக்கிறது எதுவும் சரியில்லை. அத்தை இங்க வர வைக்க தான் வேணும்னு டிராமா போட்டுட்டு இருக்கான். சீக்கிரம் போடா. வயித்துலயே குத்திட்டாரு. கத்தியால குத்திட்டாரு. ஓடியாங்க, ஓடியாங்க, ஓடியாங்க. ஓடு என்ன போய் சொல்லுதியா? ஓடல. சம்புவா, 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 ஐயா சம்புவா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? யாரும் உன்னை குத்தல சாமி. எனக்கு ஒண்ணும் ஆகலமா. உன்னை ஏமாத்தத்துக்கு தான் இப்படி கத்திருக்கானுவ. யாருங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இல்ல இல்லன்னு சொன்னாங்கல்ல, இருக்கா? இங்கதான் இந்த நிக்கிறாளே, இவதான் சூடாமணி. நாலு புள்ளைகளை பெத்து போட்டுட்டு அவங்களை தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டு எவன் கூடவோ ஓடி போட சூடாமணி. இவதான் அந்த சூடாமணி. ஓடி போட சூடாமணி இவதான். இவதான் ஓடி போட சூடாமணி. யாரப்பத்துல ஓடி போட சொல்றேன். கொல்லாம விட மாட்டல. என்ன பண்ணிட்டு இருக்க? நீயே உன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாத. இது பழி வாங்குற நேரம் இல்ல சண்முகம். பதில் சொல்ற நேரம். கத்தி தாம்ல அவனுக்கு பதில். டேய், இரு நான் பேசிக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஆமா, இவங்க தான் என் அத்தை. இதோ நிக்கிறாங்களே அத்தை மகளுங்க. இவளுங்களை பெத்த சூடாமணி இவங்க தான். இவங்க யார் கூடவும் ஓடி போகல. இதோ நிக்கிறாரே என்ன பெத்தவரு, இவர் அப்பான்னு சொல்ல கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. இவர்தான் என் அத்தைய ஜெயிலுக்கு அனுப்பினாரு. என்னமா பரணி, சும்மா அப்படியே கதை அடிச்சு விடுத. நீ என்ன டாக்டருக்கு தான் படிச்சே இல்ல எங்கயாவது கதை இல்லாக்கல கதை எழுத படிச்சே நீங்க? அடச்சி வாய் மூடுங்க. யாரு ஒழுக்கம் கெட்டவங்க? என் அத்தையா இல்ல நீங்களா? கோவில் நகையை கொள்ளையடிச்சு ஒருத்தனை கொலையும் பண்ணது யாரு? நீங்க தான். அந்த பழியை எங்க அத்தை மேல போட்டு கேரளா ஜெயிலுக்கு அனுப்புனது யாரு? நீங்க தானே? இவன் செஞ்ச தப்புக்காக ஜெயிலுக்கு போனவன் ஏன் அம்மா. ஆனா இவன் அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இப்ப எப்படி நாக்கு கூசாம வந்து பேசிட்டு இருக்கா பாத்தீங்களா? அவளை பத்தியே அசிங்கமா. ஆமா, பரணி சொல்றதுதான் உண்மை. எங்க மதனி உத்தமி. அவ ஜெயிலுக்கு போனதுக்கோ தண்டனை அனுபவிச்சதுக்கோ இதோ நிக்கிறாரே இந்த ஆளுதான் காரணம்.
சரி சரி, என்ன எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? மக்களே இந்தாருங்க, அம்புட்டுக்கு 6 காரணம். இவங்க வீட்டுல குழாயில தண்ணி வரலன்னா கூட அதுக்கு நான் தான் காரணம். இவங்க வீட்டு திண்ணையில காக்கா எச்ச போட்டா கூட அதுக்கு நான் தான் காரணம். நான் கேட்கிற கேள்விக்கு இவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் கேள்விதான். இந்த நிக்கால முக்காடு போட்டுக்கிட்டு சூடாமணி, இவ உத்தமை தானே? இவங்க சொல்ற மாதிரி இவ உத்தமை தானே? இவ எவன் கூட ஓடி போலில்ல. உறவு எதுக்கு இவ வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆச்சு? இவளை எதுக்காக ஒளிச்சு மறைச்சு வச்சிருக்காங்க? இப்படியாப்பட்ட உத்தமி பத்தினி எதுக்காக சொந்த மக பரிசம் போடுறதுக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வரணும்? நல்லவ, நாட்டுக்கே வழிகாட்டுறவ, என்னத்துக்கு மூஞ்சிய காட்டாம இங்க ஒளிஞ்சு நிக்கா? இந்த உத்தமிக்கு இருட்டுல என்ன வேலைன்னு நான் கேட்க. டேய் சௌந்தரபாண்டி, இப்படி அநியாயமா பேசாத. நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே. நீ ஏன் பம்மி பதுங்கி வாழுத? இப்ப கூட நான் இந்த நாடகம் போட்டதுனால, இந்த நாடகம் கிடையாது, இது ஒரு ஜிம்மிக்கு. இத போட்டதுனாலதானே நீ இப்ப சபைக்கு இங்க வந்த. நீ இல்லைன்னா நீ ஒதுங்கி பதுங்கி ஓடித்தானே போயிருப்ப. சௌந்தரபாண்டி, இதே இடத்துல உன்னை அறுத்து போட்டுருவோம்ல. சும்மா இந்த உருட்டல் மிரட்டெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத. ரொம்ப சிம்பிளா நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஓ அம்மே எதுக்காக ஒளிஞ்சு வாழுதான்? நான் சொல்லட்டுமா ஏன்னு? ஏன்னா இப்பவும் சொல்லுதேன், இவ ஒழுக்கம் கெட்டவ. இவ எவன் கூடவோ ஓடி போனதுதான் உண்மை. வேண்டாம் சண்முகம், வேண்டாம்டா. சொன்னா கேளு சண்முகம், கொஞ்சம் பொறுமையா இருடா. கொஞ்சம் பொறுமையா இரு சண்முகம், ப்ளீஸ். ஏலே சௌந்தரபாண்டி, உனக்கு என்னல வேணும்? நான் பத்தினியா இல்லையான்னு என் புருஷனுக்கு தெரிஞ்சா போதும்ல. அதையும் மீறி நான் பத்தினின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லல. இங்க நிக்கானே என் சிங்க குட்டி, என் மயன் சம்முவா, ஊரு காத்த சூலி மாதிரி என் மருமவ பரணி இருக்கா. என் மவனும் மருமவளுமா சேர்ந்து நான் உத்தமின்னு இந்த ஊருக்கு நிரூபிப்பாங்க. இத்தனை வருஷமா நீ சொன்ன இந்த சூலியும் சிங்கமும் சேர்ந்து ஏன் இது நிரூபிக்கல? நிரூபிப்பாங்கல்ல. அசிங்கமும் அக்கிரமமும் அப்பவே ஜெயிக்கும். ஆனா நேர்மையும் நெசமும் ஜெயிக்க லேட் ஆகும். அதனாலதான்ல அவங்க நிரூபிக்கல. அவங்க என்னோட ஒழுக்கத்தை மட்டும் நிரூபிக்க மாட்டாங்க. நீ ஒரு திருட, நீ ஒரு கொலைகார, கோவில் நகைய திருடி ஒரு ஆம்பளைய கொலை பண்ண படுபாவின்னு என் மயன் நிரூபிப்பான்.
இவங்க 2 பேரும் நிரூபிச்சா நான் ஜெயிலுக்கு போறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா இவங்களால நிரூபிக்க முடியலன்னா நீ என்ன செய்வ? அத பத்தி நான் எதுக்குல கவலைப்படணும்? நீதான் கவலைப்படணும். இவங்க 2 பேருமா சேர்ந்து நீ உத்தமின்னு நிரூபிக்காத வரைக்கும் இங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ ஓடி போனவதான். அது வரைக்கும் ஊரு சொல்ல பயந்தாலும் நான் உன்னை அப்படித்தான் சொல்லுவேன். ஒரு வாரம், ஒரே வாரந்தேன். இவங்க 2 பேருமா சேர்ந்து நீ உத்தமிங்கிறத நிரூபிக்கலைன்னா நீ என்ன செய்வ? செய்வண்டா. நான் மானம் உள்ளவ. ஒருவேளை என் மயனும் என் மருமவளும் என் கற்பை நிரூபிக்கலனா அந்த முருகன் சாட்சியா, ஊரு மக்கள் சாட்சியா, கோவில் முன்னால என் உடம்ப பத்த வச்சுக்கிட்டு தீ குளிச்சு சாவல்ல. இது சத்தியம்ல. அது மட்டும் இல்ல, நீ ஏன் மேல போட்டிருக்கிறதும் பழிதான். ஒரு வாரத்துல உன் மகனும் மருமகளும் எதையும் நிரூபிக்கல, அதே மானஸ்தனான உன் மவன் அவன் அந்த பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா செய்யணும். உன் மருமக கோவில் தர்மகர்த்தா பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணணும். செய்வாங்கல்ல. நான் பெத்த என் மயனும் என்னோட மருமவளும் நிச்சயமா செய்வாங்கல்ல. கேட்டி, எதுக்குடி இம்புட்டு அழுதுகிட்டு? இந்த வீட்டோட சீதேவி, இந்த வீட்டு அரசாண்ட மகாராணி, உங்களை எல்லாம் பெத்தவ ஓடோடி உங்களை பார்க்க வந்துட்டா. பொறவு என்னத்துக்கடி அழுக? எங்களை விட ஊரு சொன்ன சொல்லு பட்டு பட்டு மறுத்து போச்சு. அம்மைய பார்த்த ஊர்க்காரங்க நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டா என் அம்மா துடிச்சு போயிடுவாங்களே. இவங்க தாங்குவாங்களா? உனக்கு எதுக்குடி அந்த கவலை? என் மதனி பெத்த சிங்க குட்டி உங்க அண்ணன் இந்த இருக்காம்ல, எல்லா மொள்ள மாதிரி தனத்தையும் உன் மாமன் தான் செஞ்சான்னு ஊரு முன்னால அவன் நிரூபிப்பான். என் மருமவன் ஆம்பளை சிங்கம்டி. அவன் இருக்கும்போது உங்க எல்லாருக்கும் என்னத்துக்குடி பயம்? ஆமத்தா, சம்மு அண்ணன் தனியாளா இப்ப கூட பரணி இருக்கல்ல. 2 பேரும் சேர்ந்து அந்த கிரிமினல் பையில ஒரு வழி பண்ணிட மாட்டாவளா? நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு பயமா இருக்குங்க. அத்தை, என்னத்த இது? இவ்ளோ நாள் தைரியமா தானே இருந்தீங்க. இப்ப நீங்களே நம்பிக்கை இழக்கலாமா? என்னம்மா, எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எலே சம்மு, பழி என் மேல விழுந்திருக்கு, பரவாயில்ல, நான் தாங்கிக்குவேன். ஆனா அது என்னைய மட்டுமா பாதிக்கும்? எந்த சொல்லும் என் தலையோட போகாதுல்ல. இது என் பிள்ளைகளோட வாழ்க்கையையும் பாதிக்கும். இதுக்கெல்லாம் வாழ வேணாமா? சொல்லு.
உன் மேல இருக்கிற அவச்சொல்ல நான் நிச்சயம் தொடச்செறிவேம்மா. என் பிள்ளைகளுக்காக நீ இத சாதிச்சு காட்டணும்ல, செய்வியா? எனக்கு கடவுள்னா அந்த முருகன் தான். அதுக்கு மேல நான் அது நீதான். உன்னைய சாட்சியா வச்சு சொல்லுதேன், என் அம்மா மேல இருக்கிற கெட்ட பேரை நான் நிச்சயம் தொடைப்பேன். இது சத்தியம்.